இந்த வீடு பார்க்கவே பயமா இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன். ஏங்க அங்க போயிட்டு என்ன பேசுறதா முடிவு எடுத்திருக்கீங்க? இவனை பெத்தவங்கள பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஏங்க அவசரப்படாதீங்க. என்னடி அவசரப்படக்கூடாது? ஏங்க இங்க பாரு ராணி, இந்த விஷயத்துல வாயை மூடிட்டு நீ அமைதியா இருக்கணும். தேவையில்லாம பேசிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, இனி நீ உன்னை வீட்டுக்குள்ளேயே நான் சேர்க்க மாட்டேன் அப்புறம். சரிங்க. ப்ளீஸ் எல்லாரும் உள்ள வாங்க. சார் வாங்க சார், வாங்க மேடம். நீங்க போங்க, நாங்க வரோம். ஆ ஏங்க சொல்றனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த தம்பி பண்ணது தப்போ சரியோ, தாலி கட்டிடுச்சு. இனி அதுதான் நமக்கு மருமகனா இருக்கும். அதனால எதுவும் தப்பி தவறி கூட வார்த்தையை விட்டுடாதீங்க. ஏய், உன்னை நான் வாயை மூடுன்னு சொன்னேன். இல்லைங்க, நம்ம பொண்ணு வாழ்க்கையும் பார்க்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். பொண்ணு வாழ்க்கை முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு இது போல கேடு கெட்டவனுங்களெல்லாம் என் பொண்ணுக்கு நான் கட்டி வைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. ஏங்க நமக்கு தெரியாம நடந்த கல்யாணம் தான் இருந்தாலும். ராணி, சரிங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க ப்ளீஸ். மம்மி, டாடி. யார் இவங்கலாம்? டேய் மம்மி. ஆண்டி, ஜித்து, யார் இவங்கலாம்? மம்மி, நான் சொல்றேன். உங்க வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லையா? உங்களுக்கு யார் வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏம்மா, இந்த பையனோட அப்பா எங்கம்மா? ஏங்க கோவப்படாதீங்க, இருங்க நான் பேசுறேன். பேசு. என்னாச்சு சொல்லுங்க. உங்க பையன் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க. என்ன? மம்மி. அவங்க சொல்றது உண்மையா? மம்மி, ஆமா மம்மி, நான் தான் கட்டினேன். ஏன் அப்படி பண்ண? ஏமா, உங்க வீட்டுல ஆம்பளை ஆள் யாரும் இல்லையாமா? இருக்காங்க. கூப்பிடுமா. சொல்லுங்க. வாங்க. இந்த புண்ணியவனை பெத்தது நீங்க தானா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? எனக்கு தெரியாது. உங்க பையன் பக்கத்துல தானே நிக்கிறான், கேளுங்க. ஜித்து. அங்கிள். என்ன நடந்துச்சு ஜித்து? அது வந்து அங்கிள், நம்ம ரியான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா. லவ்வா? ஆமா அங்கிள். டாடி. அவனை பேச வேணான்னு சொல்லு ஜித்து. மச்சான் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. டாடி. மம்மி. ஏன் கிட்ட பேசாத நீ. மம்மி சாரி மம்மி. ஜித்து சொல்லு. அப்போ அந்த பொண்ணு 2.5 இயர்ஸா மிஸ்ஸிங். இப்போதான் அந்த பொண்ணை ரீசெண்டாக பார்த்தது. எங்க மறுபடியும் மிஸ் பண்ணிடுவானோன்னு நினைச்சு பயந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கோயிலுக்கு வர வச்சான். என்னெல்லாம் நடக்குதுங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்போ அந்த பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க கோவிலுக்கு. வந்திருந்தப்போ அந்த பொண்ணு கீழே குனிஞ்ச சமயமாக பார்த்து வேற ஒரு பொண்ணு கழுத்தில் கட்டி கூட்டிட்டு வந்துட்டான் அங்கிள். ஆனால் இது தெரியாமல் நடந்தது அங்கிள். அந்த பொண்ணு கழுத்தில் தான் கட்டணும்னு இருந்தானே, மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சின்ன விஷயம் நினச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? மம்மி ப்ளீஸ் மம்மி, கோவப்படாதீங்க. ஜித்து, அவனை வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொல்லு ஜித்து. நான் டென்ஷன் ஆனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டி வேண்டாம் ஆண்டி, கோவப்படாதீங்க. கேரோல், இப்ப எதுவும் பேசாத. சரிங்க. ஆனா இப்போ இந்த தப்பை எப்படிங்க சரி பண்றது? அதெல்லாம் சரி பண்ணலாம் கேரோல். ஏங்க அந்த பொண்ணை பார்க்கவே பாவமா இருக்குங்க. கோயிலுக்கு தொழணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாளா இருக்கும். வந்த இடத்துல இப்படி நடக்கவே அவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா போல. ஆமாடி, இப்ப என்ன பண்றது? இந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் இவங்க. கொஞ்சம் சாதுவா பேசி சரி பண்ண பாருங்களேன். அவரை பார்த்தா ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தோணுது. எப்படியாவது பேசி சரி பண்ணுங்க. நம்ம பையன் கட்டின தாலி அந்த பொண்ணு கழுத்துல இருக்கு. இனி அந்த பொண்ணு நம்ம மருமக தான். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. சரிடி. சார். என்ன சார், உங்களுக்குள்ள இருக்க டிஸ்கஷன்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சா? என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா உங்க பையன்? பார்த்தோம் சார். எங்க பையன் பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சார். மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படியெல்லாம் பண்ணணும்னு நான் கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் மொத்தத்தையும் மூடி புதைச்சிட்டீங்க எல்லாம்.
சாரி சார். நான் பண்ண தப்புனால மம்மியும் டேடியும் இப்ப சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சாரி சொன்னா எல்லாம் தீந்துருமோ? என்னங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ராணி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியாருன்னு நான் உன்னை அப்பவே சொன்னேன். ம் சொல்லுங்க. சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமோ? அப்படியெல்லாம் இல்ல சார். என் பையன் மேலதான் தப்பு இருக்கு. நாங்க ஒத்துக்கிறோம். இதை சரி பண்றதுக்கு எப்படி சரி பண்ணணும் எங்களுக்கு தெரியல. உங்க வீட்டு பொண்ணை நாங்க மருமகளா ஏத்துக்கிறோம். என்ன? ஆமா சார், நாங்க மருமகளா ஏத்துக்கிறோம். இது போல திருட்டு தாலி கட்டினவெல்லாம் என் பொண்ணுக்கு புருஷனாக விரும்பல நானு. இப்ப நாங்க என்ன சார் பண்றது? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஏங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க பையனை கம்பி என்ன விடாம நான் விட மாட்டேன் சார். போலீஸ்ல எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. போலீஸ் வரையும் போனா நம்ம பொண்ணு விஷயம்தான் அசிங்கமாகும். சொன்னா கேளுங்க. என் பையன் வாழ்க்கை உங்க பொண்ணு வாழ்க்கை 2 பேர் வாழ்க்கையும் இதுல இருக்கு. நாங்க மருமகளா ஏத்துக்கிட்டு உங்க பொண்ணை மக போல இருந்து நாங்க பாத்துக்குவோம். உங்க பொண்ணை நாங்க மகளை போல பாத்துக்கிறோம்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன சார் வேணும்? இதெல்லாம் ரொம்ப திமிர் பேச்சு மாதிரி இருக்கு சார். பணிவா தான் சார் கேக்குறேன். நாங்க உங்க பொண்ணை எங்க மருமகளா ஏத்துக்கிட்டோம். எங்க பையனையும் நீங்க மருமகனா ஏத்துக்கோங்க. செஞ்ச தப்ப சரி பண்ணி தானே ஆகணும். நல்ல குடும்பமா இருக்கு. இவர் ஏன் தான் இப்படி பண்ணி கோவப்பட்டுட்டு இருக்காரோ தெரில. இவரை கொஞ்சம் தனியாக கூட்டிட்டு போய் பேசலாம். என்னங்க? என்ன? ஏங்க கோவப்படாதீங்க, இங்க கொஞ்சம் வாங்கலாம், பேசணும். என்ன பேசணும்? இங்க இருந்து பேசியதுனாலும் ஏங்க இங்க இருந்து பேசினா சரிப்பட்டு வராது, கொஞ்சம் தள்ளி போய் இருந்து பேசலாம், வாங்க. இதுல நீ வேற வந்து தொலை. சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஏங்க எவ்வளோ பணிவா பேசுறாங்க பாருங்க 2 பேரும். கண்டிப்பா இது நல்ல குடும்பமா தான் இருக்குமே. நம்ம பொண்ணு நல்லா வாழுவாங்க. அந்த தம்பி தெரியாம தாலி கட்டினாலும் நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுதே. அதனால ஏங்க கோவம் மட்டும் படாதீங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டும் இவ்வளோ பணிவாக பேசுகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க. இது போல் பெரிய வீடு பணக்கார வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ திமிராக இருப்பாங்க. அந்த திமிர் இவங்க கிட்ட நான் பார்க்கவே இல்லை. இது போல் பணக்காரங்களாம் நம்ம பிள்ளை என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பிள்ளை மட்டும்தான் நமக்கு, மற்ற எதையும் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க நம்ம பொண்ணு வாழ்க்கையையும் யோசிக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேனே, நல்ல குடும்பமாக இருக்குது. இந்த குடும்பத்தை நம்ம விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டு போனோன்னா நமக்கு வேற நல்ல குடும்பம் கிடைக்கும்னு எனக்கு தோணலை. இது நல்ல பெரிய வீடாகவும் இருக்குது, நல்ல குடும்பமாகவும் இருக்குது, எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க. இதையே பார்த்து பேசி முடிங்க, கோபம் மட்டும் படாதீங்க. சரி ராணி. நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்குங்க கண்டிப்பாக. இது பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் போக போக பாருங்க நம்ம பொண்ணும் அந்த பையனும் நல்லா வாழுவாங்க. சரிடி, நல்லா வாழ்ந்தா சந்தோஷம்தான். அந்த பையனையும் குறைவா சொல்லிட முடியாதுங்க. நல்ல பையனாக இருக்கான், நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் அம்மா அப்பா அவனை. அதனால் நம்ம விட்டுட வேண்டாம். சரி சரி. அப்பனா பேசி முடிக்கலான்னு சொல்றியா? ஆமாங்க, பேசி முடிக்கலாம். என்ன வேணுமோ அவங்க எல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டோம், நம்ம எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம். சரிடி. சரி உள்ளே வாங்க, கோவம் மட்டும் படாதீங்க. ஃபஸ்ட்டு நானே ஸ்டார்ட் பண்ணுறேன் எதுனாலும். சரி வா. எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்கள் பையன் பண்ண தப்புனால அவரும் கோவப்பட்டுட்டாரு. பரவாயில்லைங்க, யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். ரொம்ப நன்றிங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீங்கள் என் பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கிட்ட மாதிரி நாங்களும் உங்கள் பையனை எங்கள் மருமகனாக ஏற்றுக்கிட்டோங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது. இதே போல் எப்பவும் நல்லபடியாக இருக்கட்டும். தேங்க்ஸ் சார், கோவம்லாம் போச்சா சார்? என்ன சொல்லனே தெரியல. நீங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க. அதனால என் பொண்ணை நம்பி விட்டுட்டு போகலாம். கண்டிப்பா நல்லா பாத்துக்குவோம் சார். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. ஏங்க சாரு சாருன்னு கூப்பிடாதீங்க, சம்மந்தி இல்லை அவங்க நமக்கு இனி. ஆமால ம் சம்மந்தி. தோ பாருடா, இவங்கெல்லாம் ஒன்றா ஆயிட்டாங்க. இப்போ எல்லாரும் நம்ம மச்சான் மேலே தான் கோவமாக இருப்பாங்களே. சரி பண்ணிக்கலாம். அவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, என்னை இங்கே விட்டு போயிடுவாங்களே. நான் இங்கே இருக்க மாட்டேன். என்னை இவங்க விட்டுட்டு போனாங்கன்னா நான் இங்கேருந்து ஓடி போயிடுவேன். இந்த வீடை பார்க்கும் போதே பயமாக இருக்கு. வருண் என்ன பண்ணுறாங்களோ என்னமோ. சம்மந்தி உட்காருங்க வாங்க. ஆ
அப்படியா? சரிங்க சம்மந்தி, நாங்க நல்ல நாளா பார்த்து ஒரு நாள் எங்க பொண்ணை இங்க கொண்டு வந்து முறைப்படி இங்க விடுறோம். ஐயோ, எங்க வீட்டு புது மருமகளை கூட்டிட்டு போக போறீங்களா போனா? அப்படியெல்லாம் இல்லைங்க, நல்ல நாள் பார்த்து கொண்டு வந்து விடணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறோம். ஆ, புரியுதுங்க, நான் சும்மா சொன்னேன். சரி சரிங்க. சரிங்க, இனி நாங்கள் நல்ல நாள் வரும்போது அந்த டைமில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். அப்போ கொண்டு வந்து இங்கே விடுறோம் அவளை. சரிங்களா? ஆ, சரிங்க சம்மந்தி. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். பார்த்து போயிட்டு வாங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி. சம்மந்தி, ஆனால் உங்கள் பையன் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னார். என் பொண்ணு நல்லபடியாக வாழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் பையன் மனசு மாறுமா? நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க சம்மந்தி. அவ மனசை மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்க பொண்ணு மனசு வச்சா எல்லாம் முடியும். சரிங்க சம்மந்தி, நல்ல நாள் பார்த்து இங்கே கொண்டு வந்து விடும்போது 4 புத்திமதி சொல்லி அனுப்பி விடுறேன் நானும் அவளை. ம். சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். கிளம்புறோம் சம்மந்தி. ஆ, பார்த்து பார்த்து போயிட்டு போயிட்டு வாங்க. வாங்க. அப்புறம் நான் இப்போ இது போல கேட்கலாமான்னு தெரியல. எங்களுக்கு நிறைய சொந்தம் இருக்கு. ரிசப்ஷன் வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லதுன்னு தோணுது. இல்லாட்டி தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் வரும். அதுக்கு தான் சொல்றேன். ஓ, எங்களுக்கும் நிறைய சொந்தங்கள் இருக்கு சம்மந்தி. ரிசப்ஷன் வச்சாதான் நல்லதா இருக்கும். ஆமாங்க, ரிசப்ஷன் வைக்கலாமா போனா? வைக்கலாமா? நல்ல நாள் பார்த்து வைக்கலாம். அது கொஞ்சம் யோசிக்கணும் பாத்தீங்களா? ஏன்னா கல்யாணமே பிள்ளைங்களுக்கு ஏதோ விருப்பமே இல்லாம நடந்திருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சுதான் எல்லாம் முடிவு எடுக்கணுமே. ஆமாங்க சம்மந்தி, நீங்க சொல்றதும் சரிதான். பிள்ளைங்க மனசையும் கொஞ்சம் பார்க்கணும். திடீர்னு மாலையும் கழுத்துமா கொண்டு எப்படி நிக்க வைக்கிறது? அதான் சொல்றேன், எல்லாம் நல்லபடியா மனசு மாறும், அதுக்கப்புறம் வைக்கலாம். பொறுமையா இருக்கலாம். சரிங்க சம்மந்தி. அப்பனா பொறுமையாவே வைக்கலாம். சரி, அப்போ நாங்கள் அனினாவை கூட்டிகிட்டு கிளம்புறோம். ஆ, சரிங்க சம்மந்தி. பார்த்து போயிட்டு வாங்க சம்மந்தி. ராணி, அனினாவை கூப்பிட்டு கிளம்பலாம். சரிங்க. அனினா, அனினா. அனினா, உங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிடுறாங்க. ஆ, உங்க அப்பாவும் அம்மாவும் கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, வா வீட்டுக்கு போகலாம். என்ன, வீட்டுக்கா? ஆமாம்மா, வீட்டுக்கு தான், வா போகலாம். அம்மா, அம்மா நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாம் அனினா, நிஜமா தான் சொல்கிறேன், வா வீட்டுக்கு போகலாம். சரிங்கம்மா, இதோ வரேன். இனி என்னை தேடி எங்கள் வீட்டு பக்கமே வந்துடாத நீ, புரிஞ்சுதா? ம். வீட்டுக்கு போனது இந்த தாலியை கலத்தி தூரம் எறியணும். இவனும் இவன் கட்டின தாலியும். ப்ளீஸ், நான் இல்லாத சமயமா பார்த்து அப்படிலாம் பண்ணிடாதீங்க அனினா, ப்ளீஸ். சே, என்கிட்ட பேசாத. நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன். போகலாமா டாடி? போகலாமா? வா. மருமகளே. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, நீ தான் எனக்கு மருமக. உன்னதான் மருமகளேன்னு கூப்பிட முடியும். என் பையன் உன் கழுத்துல தானே தாலி கட்டியிருக்கான். ஒரு சின்ன கரெக்ஷன், விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினாரு. சரிம்மா, அவன் பண்ணது தப்பு தான். அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமாமா மருமகளே, நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோ. என் பிள்ளைக்கு தாலியை பற்றின மகத்துவமான மதிப்பை பற்றி நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேம்மா. ரொம்ப ஒழுக்கமாகவும் வளர்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும்னு சொல்லி கொடுத்து. உன் கஷ்டம் எனக்கு புரியுது, கோபப்படாதம்மா. எல்லாம் நல்ல நேரம் வரும், கண்டிப்பாக எல்லாம் சரியாகும். இதுக்கப்புறம் எங்கே நல்ல நேரம் வர்றதுக்கு காலம் இருக்குது? எல்லாம் மொத்தமாக அழிச்சு விட்டுட்டாரு உங்கள் பையன்தான். அனினா, பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து. இப்படி மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கம்பெடுத்தன்னு வச்சுக்கோ. சாரி மம்மி, என்னால் இதுக்கும் மேலே அமைதியாக இருக்க முடியாது. என்னால் உங்களை மாதிரிலாம் சட்டப்புட்டன் மனம் மாற முடியாது. அனினா, கிளம்பு, வீட்டுக்கு வா. டாடி. உன்னை வான்னு சொன்னேன். கோபப்படாதீங்க சம்மந்தி. அதானே, அது சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? ஒடுங்க, கோவத்துல பேசுது, அதெல்லாம் மாறிடும். இல்ல சம்மந்தி, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூடமா தெரியாது. அவ்வளோ சொல்லி கொடுத்து வளர்த்து என்ன பிரயோஜனம்? என் பொண்ணு இது போல் பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி. சேச்சே, இதுல என்ன இருக்கு, விடுங்க. பாவம், அந்த பொண்ணோட வாழ்க்கை தானே இப்போ இப்படி இருக்கு. அதனால அந்த பொண்ணு இப்போ பயத்தில் இருந்து பேசதா இருக்கும், விடுங்க. உங்களை மாதிரிலாம் யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது சம்மந்தி. ரொம்ப நன்றி நன்றி சம்மந்தி. சம்மந்தி. ச்சே, என்ன நடக்குதுன்னே இங்கே ஒன்றுமே புரியலையே.
இவங்க என்ன இவ்வளோ நல்லா பேசிக்கிறாங்க? நம்ம அழுதுட்டே இருந்ததுல நல்லா கவனிக்கலையோ? என்ன பேசியிருப்பாங்க அப்படி? சரிங்க சம்மந்தி, நாங்கள் கிளம்புறோம். ஆ சரிங்க சம்மந்தி. பார்த்து போங்க, வீட்டில் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பாக சம்மந்தி பண்ணுறோம். மறக்காம எங்கள் மருமகளை நல்ல நாளாக பார்த்து கொண்டு வந்து விடுங்க. சரி, இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது இரிட்டேஷனாக இருக்கு. கண்டிப்பாக விடுறோம் சம்மந்தி, போயிட்டு வரோம். ம். சரி, மம்மியும் டேடியும் ஏன் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்க? மாப்பிள்ள, ஆ சொல்லுங்க. நான் கோவத்துல அடிச்சிட்டேன், ரொம்ப ஓவரா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க மாப்பிள்ள. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, சாரிலாம் கேட்காதீங்க. நீங்க எவ்வளோ பெரியவங்க, இது போல சாரிலாம் கேட்காதீங்க. நானும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நீங்க கொடுத்த தண்டனை தானே, இது எதுவும் தப்புன்னு எனக்கு தோணல. நீங்க என்னை திட்டினதும் அடிச்சதும் தான் சரி. மாப்பிள்ள, ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. உங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. இது போல ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்க மாப்பிள்ள, நீங்கள் மருமகனாக கிடைக்க நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியல. இவ்வளோ நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கீங்க. பரவாயில்லைங்க, நான் உங்க பொண்ணை ரொம்ப நல்லா சந்தோஷமா பார்த்துக்குவேன். நீங்க எதுவும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க நல்ல நாளா பார்த்து வந்து விடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் பண்ணுங்க. ஜித்து, உரிமையோட அத்தை மாமான்னு சொல்ல அவனை. அதானே வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பார், அத்தை மாமான்னு சொல்ல சொன்னேன். டேய், அத்தை மாமான்னு உரிமையோட சொல்லுடா. டேடியும் மம்மியும் திட்டுறாங்க வாங்க போங்கன்னு சொல்றதுக்கு. ம். பரவாயில்ல சம்மந்தி. இல்லை சம்மந்தி, அது நல்லா உரிமையாக இருக்காது வாங்க போங்கன்னு கூப்பிட்டா. ம், மருமகனே, நாங்கள் போயிட்டு வரோம். ஆ சரிங்க அத்தை. ஏங்க போகலாமா? ஆ சரிம்மா, போயிட்டு வரோம் மருமகனே. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. பார்த்து போயிட்டு வாங்க சம்மந்தி. நல்ல நாளா பார்த்து வாங்க. சரிங்க சம்மந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம். ம். அண்ணீனா, ஒரு வார்த்தை எதுவும் சொல்லிட்டு வர மாட்டியா? நீமானு சைலண்டாக வர. அம்மா, வீட்டுக்கு போகலாம், வரீங்களா? நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏங்க, நீங்கள் எதாவது பேசணும்னா பேசுங்க, நான் ரூம்குள்ளே போகிறேன். விடுமா கேரோல், அவன் தெரியாம தானே தப்பு பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு முகத்தை பார்க்கவே பாவமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம அந்த பொண்ணை நல்லா மருமகளா ஏத்துக்கிட்டோமே. இதுக்கு மேல என்ன? அந்த பொண்ணை நம்ம மகளை மாரி பார்த்துக்கலாம், சரியா? கண்டிப்பாங்க. அங்கிள், நான் கிளம்பட்டா? நில்லு, உன்கிட்டயும் ஒன்று கேட்கணும். சொல்லுங்க ஆண்டி. அவன் கண்ணை மூடி தாலி கட்டினான்னு சொன்னேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவன் பக்கத்தில் தானே நின்றுக்கிட்டு இருந்திருப்ப. இல்லை ஆண்டி, நான் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருந்தேனே. இத்தனைக்கும் சுற்றி சுற்றி கவனிச்சிட்டு இருந்தேன் யாராவது வராங்களான்னு. அந்த டைமில் தான் இவன் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கான். திரும்பி பார்த்தா அவன் கட்டி முடிக்கிற சமயம் ஆயிடுச்சு. மம்மி, ஜித்து எதுவும் திட்டாதீங்க, அவன் மேல எந்த தப்பும் இல்லை. ஜித்து, அவனை வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. மச்சான், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. ஆண்டி, அந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு ஆண்டி. இது அவனுக்கே தெரியாமல் நடந்த தப்பு. அதனால பாவம், அவனை மன்னிச்சு விட்டுருங்க. இதில் உங்கள் எல்லாரையும் விட அவனுக்கு தான் அதிகமான இழப்பே இருக்குது. அவன் எவ்வளோ உயிருக்குயிராக நேசிச்சான் தெரியுமா அந்த பொண்ணை? உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? என்கிட்ட தான் அவன் அவ்வளவும் சொல்லி சொல்லி புலம்புவானே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவனை நினைக்கும் போது இப்போது. அதனால் நீங்கள் தான் அவனை புரிஞ்சுக்கணும். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அது முடிஞ்சதுன்னு சொல்லி விட்டுடலாம். இனி அவன் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அவனே ரொம்ப நொந்து போயிருக்கான். ப்ளீஸ் ஆண்டி. ம், சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். சரி, சாப்பிட்டியா? இல்லை ஆண்டி, நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் எதனாலும். இருடா, சாப்பிட்டு போ. ஐயோ வேண்டாம் ஆண்டி, ஒரு மாதிரி இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேனே. கேரோல், அவன் போகட்டும், விடு. நாளைக்கு வா ஜித்து, சரியா? சரிங்க அங்கிள். ஏங்க, நீங்கள் பேசுங்க அவங்கிட்ட. சரிம்மா, நான் பேசுறேன்.